ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேகாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நார்மலாகவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு புளி ஊற்றி வைப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ வரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதோட காம்பை எடுக்கக்கூடாது, காம்பு இருக்கணும். கத்திரிக்காயை ஃபஸ்ட்டே கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு கத்திரிக்காயோட பேக் சைடு 2 நல்லா கீறிட்டு உள்ளே பூச்சி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு எல்லா கத்திரிக்காயையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். தண்ணி இல்லாமல் தொடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். தேவையான அளவுக்கு அதை வறுக்கிறதுக்கு எண்ணெய், அதில் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயையும் உள்ளே போட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு குக் பண்ணோம்னா சீக்கிரமாக வெந்துடும். ப்ளஸ் அதில் கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, கத்திரிக்காய் உடஞ்சிரும். அதனால் கடாயை இப்படி எடுத்து இப்படி சுற்றுனீங்கனாலே கத்திரிக்காயோட எல்லா பக்கமுமே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி ரெடி பண்ணி குக் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். நான் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, ஒரு 10-20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய் எடுத்து மிக்சியில் அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மசாலாலாம் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கணும். இந்த அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஒரு 30 செகண்ட்ஸ் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இதோட நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதோடு சேர்த்துருக்கேன். 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்துக்கிறணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து வச்சுக்கணும். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். கத்திரிக்காய் உடையக்கூடாது, வெந்திருக்கையில் இப்படி முழுசு முழுசாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கிற வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். நான் 2 நாட்டு தக்காளியை மிக்சியில் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடணும். ஒரு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். சேர்த்து திரும்பவும் லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடினோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ 1 கப் தேங்காய் பால், எந்த கப்பில் தேங்காய் பால் ஊற்றணுமோ அதே கப்பில் 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கணும். சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சோம்னா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை அதில் ஆட் பண்ணிக்கிறணும். நம்ம கரண்டி போட்டு கிண்டாமல் இருந்தால் தான் கத்திரிக்காய் உடையாது. நம்ம அதை வறுக்கையிலே கரண்டி போட்டு கிண்டணும் அப்படின்னா கத்திரிக்காய் இது மாதிரி போடும்போது உடஞ்சி போயிடும், குழம்புலேருந்து எடுக்கையிலே உடஞ்சி வந்துடும். அதனால் கத்திரிக்காவை கரண்டி போடாமல் வறுத்து எடுத்துகிட்டு இது மாதிரி முழு கத்திரிக்காவே குழம்புல போடும்போது நம்ம குழம்பு வச்சு முடிக்கையிலையும் கத்திரிக்காய் அப்படியே இருக்கும். இந்த அளவுக்கு போட்டு நல்லா எல்லாத்துலேயும் மசாலா போடுற அளவுக்கு போட்டு மூடி வச்சு எடுத்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு இருக்கும். இதோட காஞ்ச வெந்தயக்கீரை, கொஞ்சோண்டு காஞ்ச வெந்தயக்கீரை இருந்ததுன்னா நல்லா கையில் வச்சு தேய்ச்சிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்டியாகவும் மணமாகவும் இருக்கும். அந்த கத்திரிக்காய் வறுத்ததுனால நல்ல மணமாகவும் இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு இதோட அப்பளம் பொரித்து சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதில்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.